ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எருமாபாளையம் நம்ம ராமானுஜர் கோவில் பக்கத்தில் வந்திருக்கோம். இங்கே என்ன விசேஷத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம்னா, மேலே ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. அந்த சிவன் ஆலயத்தில் வந்து சின்னதாக வீட்டிலே வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆலயத்தோட சிறப்பு என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி மேலே ஐயா இருக்காரு. அந்த ஐயாவை வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். வாங்க எல்லாரும் நம்ம மேலே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலே என்னென்ன டீட்டெயில்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜர் கோவில். நம்ம சேலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற தலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமானுஜர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 அடியில் இருக்காரு. அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 4 சக்தி வாய்ந்த பெருமாள் இருக்காங்க. நல்லா இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் நம்ம ராமானுஜரும் இங்கே தான் இருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவை பார்க்கறதுக்கு இதில் தான் போகணும். இந்த வழியில் போயிட்டு நம்ம ஐயாவை பற்றி பேசலாம். ஐயா என்ன எப்படின்றத தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். பாருங்க, இப்ப நம்ம மேல வந்துட்டோம். மேல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் ஸ்தலம் இருக்கு. வாங்க அங்கேயும் போய் பார்க்கலாம். எப்படி இருக்காரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. பாருங்க, ஐயா வந்து கல் சிலையா இருக்காங்க. கூட அம்பாள் இருக்காங்க. கருடாழ்வார் ஐயா இருக்காரு. அப்படியே சுத்தியும் பாருங்களேன், இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியா இருக்கு. எல்லாரும் அடி பாருங்க. வாங்க. இப்ப இங்க இருந்து பார்த்தோம்னாவே தெரியுது ஐயாவோட ஆலயம். அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளதான் சிவதொண்டு பண்ணிட்டு இருக்காரு. சிவன் சாமியெல்லாம் வச்சு அம்பாலாம் வச்சு வணங்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ நம்ம அங்கே லைவா போய் ஐயா கிட்ட பேசலாம். ஐயா என்ன சொல்றாருன்னு மீறி அதில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். போகலாம். இப்போ நம்ம ஐயாவை பார்க்கறதுக்கு அவரோட ஆலயத்துக்கு போகலாம். மீதி வந்து நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே. பாருங்க, இந்த ஆலயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து இருக்காரு. ஐயா கிட்ட மீதி தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். பாருங்க, வாங்க நண்பர்களே. பாருங்க, இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா மலை சார்ந்துதான் இங்க இருக்காங்க. பெரிய மரத்தடியில தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த உள்ளதான் ஐயா வந்து சாமியை வந்து வழிபட்டுட்டு இருக்காரு. ஐயா கிட்ட மீதி தகவல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். வாங்க உள்ள. ஐயா வந்து பூஜை. ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஐயா ஐயா பேரு சண்முகம். ஐயா வணக்கம். பூஜை ரூம் நல்லா வச்சிருக்கீங்க ஐயா. இங்க நம்ம இடத்தோட சிறப்பு என்னன்னு நம்ம மக்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்கும். சரிங்கய்யா. 15 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கோம். சிவன் வழிபாட்டுல வந்து இருக்கோம். சரிங்கய்யா. ஆன்மீக பணி எத்தனை வருஷமா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஆன்மீக பணின்னு பாத்தீங்கன்னா 25 வருஷமா நான் வந்து இருக்கேன். சமயபுரத்தால் அம்பாள்கிட்ட வந்து ஒரு 15 வருஷமா வழிபாடுல இருந்திருக்கேன். ஐயா என்னுடைய குருநாதர் வந்து வழிநடத்திட்டு இருக்காரு, குருமூர்த்தி ஐயான்னு சொல்லிட்டு. தீர்த்தகிரீஸ்வரன் ஆலயம்னு சொல்லி இதை வச்சு பூஜை நடந்துட்டு இருக்கு. சரிங்கய்யா. பிரதோஷ காலத்துல பூஜை நடக்கும். இந்த நேரத்துல எல்லாம் அடியார்கள் சிவரடியார்கள் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. இங்க மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்களா? ஐயா மக்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை நாள்ல நிறைய வருவாங்க. சரிங்கய்யா. பூஜை அப்பப்ப வந்து பாத்துட்டு போவாங்க. சரிங்க. விளக்கு தீபாரதனை எல்லாம் நடக்கும். பல சிறப்புலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல ஆலயத்துல. இப்ப நீங்க என்னென்ன ஸ்தலத்துக்கு இங்க போயிட்டு வந்திருக்கீங்க? இவ்வளவு ருத்ராஜமா ரூம் ஃபுல்லா வச்சிருக்கீங்க. இப்ப சமயமா பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து இப்ப காசி போயிட்டு இருந்தேன். காசி, ரொம்ப சந்தோஷம். இமயமலை எல்லாமே ஒரு 34 பேரு எல்லாமே போயிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வந்தோம். தரிசனம்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? தரிசனம்லாம் அருமையான தரிசனம். சரிங்க. அப்பா நல்லா காட்சி அளிச்சார். ஒவ்வொரு இடங்களும் சிறப்பான முறையில நல்லா நடந்துச்சு. சரிங்கய்யா. அம்பாள் வச்சிருக்கீங்க, வாராகி அம்மன்.
அம்மன் பத்தி வாராகி ஏதாவது ஒரு அம்மன் ரெண்டு வந்து வார்த்தை. இப்போ அம்மா வந்து இப்போ 2வது வருஷம் நடந்து கொண்டு இருக்கிறது. பரவாயில்லைங்க. எல்லாத்துக்கும் அருள் அடிச்சு கொண்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்களோ அப்பப்ப அம்மா வந்து நினைச்சு முடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் விண்ணப்பம் வச்சாங்க. சரிங்க. இடம் பிரச்சனை, ம். பிள்ளை சூனியம் காத்து கருப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய நல்லாகி போயிருக்காங்க. ம். இடத்துக்கு வந்து கேட்டாங்க. இடம் அதே மாதிரி அம்மா முடிச்சு நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்கய்யா. பூஜை வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் சரிங்கய்யா. அம்பாளுக்கு. ம். இப்ப யாக சிலையெல்லாம் வச்சிருக்கீங்க, யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏகம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மாசத்துல ஒரு தடவை ஏகம் நடக்கும். சரிங்க. அப்ப மக்கள் எல்லாம் வருவாங்க? மக்கள் எல்லாம் வருவாங்க. சரிங்கய்யா. சிறப்பான பூஜை நடக்கும். ம். இப்ப இங்க ஏதாவது ஆலயம் ஏதாவது எழுப்புற மாதிரி ஏதாவது இருக்கீங்களாங்கய்யா? ஆலயம் வந்து அப்பா உத்தரவு கேட்டுட்டு இருக்கேன். சரிங்க. ரொம்ப உத்தரவு சந்தோஷம். கொடுத்தாருங்களா ஆலயம் கண்டிப்பா அந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறாரு அது நடக்கும். கண்டிப்பா. நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. சரிங்க. அப்பா என்ன நினைக்கிறாரு அது நடக்கும். நிறைய எனக்கு காட்சி அளிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாங்க. தீர்த்தகிரி ஈஸ்வரர்னு சொல்லிட்டு எனக்கு தத்துருவா வந்து பேசினாரு. பேசி அந்த இடத்துல எனக்கு புல்லு புண்டா இருக்கிறா அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுறான்னு சொன்னாரு. என்னுடைய குருநாதரை கூட்டிட்டு போனேன். சரிங்க. கூட்டிட்டு போய் இன்னைக்கு அந்த ஆலயம் வந்து பெரிய லெவல்ல ஆயிடுச்சு. அதே போல இந்த இடத்துல ஆலயம் அமைஞ்சாலும் கூட தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண போறோம். ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்படியே வாங்க மக்களே. ஐயா நிறைய சாமிலாம் வச்சிருக்காங்க, அதை அப்படியே பாருங்க. ம். ஐயா இப்ப நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இங்க வந்தா நிறைய பேர்த்துக்கு வந்து நல்லது நடந்திருக்கு. தொழில் விட்டு போனவங்களுக்கு தொழில் சில சரிங்க. மாற்றங்கள் நிறைய இருக்குது. இட விஷயம் நல்லா அமைச்சு கொடுத்துருக்காரு அப்பா சரிங்க. வந்து. ம். விண்ணப்பம் அப்பப்போ வச்சுட்டு போறாங்க. மாசத்துல ஒரு தடவை வந்து விண்ணப்பம் வச்சுட்டு போயிருக்காங்க. சரிங்க. இப்ப கூட பாத்தீங்களா மேட்டூர்ல இருந்து வந்திருந்தாங்க. ம். மேட்டூர்ல இருந்து வந்து அப்பாட்ட உத்தரவு வாங்கிட்டு போயிட்டு தான் மேட்டூர்ல ஆலயம் ஒன்று அமைச்சிருக்காங்க. ரொம்ப அதுக்கும் சந்தோஷம். கூட சிறப்பான முறையில என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. நான் போனேன். போயிட்டு நல்லா ஒரு சிறப்பான முறையா ஆசீர்வாதம் பண்ணி அங்கேயும் பூஜை நல்லா நல்லபடியா நடத்தினாங்க. நான் போயிட்டு வந்தேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லாம இப்ப நீ ஆலயம் பெரிய ஆலயமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப இந்த சந்தோஷம். இடத்துக்கு ஆலயமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்தகிரீஸ்வரர் முடிச்சு கொடுக்குறாரு. சரிங்க. இப்ப அன்னதானம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா ஐயா? அன்னதானம் மாசத்துல ஒரு தடவை வந்து சுவனேஸ்வரில் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன். அடியார்கள் எல்லாருமே வருவாங்க. இந்த அன்னதானம் செஞ்சு இங்கே எடுத்துட்டு போயிட்டு கொண்டு போய் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு வருவோம். எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா அடியாரங்களுமே வந்து காசு கொடுப்பாங்க. எங்களும் கொடுப்பாங்க, நாங்கள் போட்டு செய்வோம். அதெல்லாம் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க மக்களே, நம்ம இன்னைக்கு ஐயா சண்முக ஐயாவை இன்னைக்கு பார்க்க வந்திருந்தோம். ஐயா நிறைய தகவல் நமக்கு சொல்லியிருந்தாரு. நீங்களும் கண்டிப்பா வாங்க. வீடியோவும் போறோம். நம்ம சின்ன சின்ன சேனலை வந்து நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்காங்க. சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கோயிலை பத்தின எல்லா தகவலும் சொல்றோம். வணக்கம். நன்றி. சிவாய நமः.